ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, மிக மிக அவசரமாக இந்த சாயப்பா உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீனா, நீ கேட்டு முடிக்கும் அந்த நொடியே நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். இதுக்கு மேலும் நான் உன்னை காக்க வைக்க மாட்டேன். இதுக்கு மேலும் நீ கேட்டதை நான் தள்ளி போட மாட்டேன். இத்தனை நாளாக நீ தோல்வியை அனுபவித்ததே வெற்றியை எதிர்கொள்ளத்தான் என் செல்லமே. எல்லா தோல்விகளும் கடைசியில் வெற்றியில் தான் போய் முடியும். இத்தனை நாளாக நான் உன்னை காக்க வச்சுட்டேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் நினச்சி துவண்டு போகாதே. தைரியமாக எழுந்து வா. இமயம் கூட உன் காலடிக்கு கீழே தான் கிடக்குது. நீ மனசு வச்சினா இந்த உலகத்தையே கூட உன்னால் தலைகீழாக திருப்ப முடியும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு கேள்விப்பட்டிருப்ப. உன் வாழ்க்கையிலையும் நீ அனைத்தையும் சாதாரணமாக சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு திறமைசாலியாகத்தானே இருக்க. அப்புறம் எதுக்காக வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படணும்? யார் உன்னை தேடுறாங்களோ தேடலையோ அதையெல்லாம் நீ யோசிக்காத. நீ உன்னை தேடு. நீ உன்னை உயர்வாக நினச்சி ரசித்து நேசித்து சந்தோஷமாக வாழ தயாராகு. அடுத்தவங்க உன்னை தேடி வராதுலனா எனக்காக யாரும் என்னை தேடி வரமாட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாமல், நல்ல வேலை அவங்க சுயநலத்துக்காக என்னை தேடி வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நினச்சி நீ சந்தோஷப்படலாம் அல்லவா? எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் அதை நேர்மறையாக உனக்கு சாதகமாக யோசிக்க முயற்சி செய். எல்லா விஷயங்கள்லையும் நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும். அதில் கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விதமாக நீ யோசிக்கும்போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசித்து அழுகாமல் உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக நீ ஆழமாக வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு அவங்களுக்காக நீ சிறப்பான வேலைகளை செய்யும்போது அது உனக்கு மன அமைதியையும் ஒரு மிகப்பெரிய மன திருப்தியையும் நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீ யாரையும் வெறுக்காதே. உனக்கு பிடிச்சவங்கள நேசி, பிடிக்காதவங்கள விட்டு அமைதியாக விலகி நிற்க பழகு. எவ்வளவுதான் உனக்கு காசு பணம் வசதி வந்தாலும் உன் வலிகளையோ வேதனைகளையோ அடுத்தவங்ககிட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் நீங்கள் கஷ்டப்படுங்க, எனக்கு கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் என் வலியையும் வேதனைகளையும் எடுத்துக்கங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? வலியையும் வேதனையும் உன்கிட்ட இருந்து ஒரு துளி அளவுக்கு கூட மற்றவங்களுக்கு மாற்ற முடியாது. அதனால் காசு பணத்தையே பெருசாக நினைக்காம அதை தாண்டி உனக்கு ஆதரவா உன்கிட்ட அன்பா அக்கறையா அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய 4 மனிதர்களை உன் கூட வச்சுக்கிட்டீன்னா வலியிலும் வேதனையிலும் அவங்க உனக்கு மிகப்பெரிய ஆறுதலா பக்க பலமாக இருப்பாங்க என் செல்லமே. நீ உன் வாழ்க்கை பயணத்தில் போகும்போது அதில் பல தடைகளும் தடங்கல்களும் வரும்போது யார் உன்னை உதாசீனம் செஞ்சாலும் ஒதுக்கி வச்சாலும் அதுக்காகலாம் கவலைப்படாத. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். சில உறவுகள் உன் கூடவே இருப்பாங்க. அவங்கள வேணான்னு உதறி தள்ளவும் முடியாது. அவங்ககிட்ட போய் நீ உரிமை எடுத்து நல்லா பேசி சந்தோஷமாக கொண்டாடவும் முடியாது. அப்படிப்பட்ட பைத்தியக்கார உறவுகளை உன் கூட வச்சுக்கிட்டு நீ மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே. சில உறவுகள் சொந்தம் வந்தோன்னு சொல்லிக்கிட்டு உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்கள வேணான்னு உதறி தள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது கொஞ்சம் நீ அமைதியாக விலகி நின்றுக்கிட்டு பேசாமலேயே உனக்கான விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு, அடுத்தவங்க மனசை குத்தி கிழிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை போதும். ஆனால் காயப்பட்ட மனசுக்கு ஆறுதல் சொல்ல 1000 வார்த்தைகள் அல்லவா தேவை. நீ அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை பேசி அடுத்தவங்க மனசை நோகடிக்கிறத விட அமைதியாக இருந்துட்டீன்னா எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும். கெட்டுப்போன உணவாக இருந்தாலும் சரி, உன்னை வேணாம்னு விட்டு போன உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்கள தவிர்த்து விடுவதே உனக்கு நல்லது. கெட்டுப்போன உணவை சாப்பிட்டீன்னா எப்படி அது உடலுக்கு விஷமாக மாறி போடுமோ அதே போல தான் உன்னை விட்டுட்டு போகிற உறவுகளையும் வேணும்னு தேடி போனினா அவங்க உன் மனசில் விஷத்தை இறக்குவாங்க. உன் மனசை நோகடிக்கும் வார்த்தைகளை ஆயுதமாக இறக்குவாங்க. வேணான்னு போகிற மனிதர்களை அவங்க போக்கிலையே விட்டுட்டு நீ நிம்மதியாக வாழ பழகிக்கோ என் செல்லமே. வாழ்க்கை உன்னை விட்டுட்டு எங்கேயே தொலைஞ்சு போக போகிறதில்ல. வாழ்க்கை உன்னை சுற்றி சுற்றி வருது. நீயும் வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க. எல்லாமே உன் கைகளில் தான் இருக்குது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்ற இந்த புரிதலும் தெளிவும் இருந்துட்டா
உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. எந்த விஷயத்திலும் மன அழுத்தம் கொள்ளாதே. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக அமைதியாக வச்சுக்கோ. ஒவ்வொரு நாளையும் சாதாரண நாளாக அல்ல, உனக்கு சந்தோஷமான நாளாக இந்த சாயப்பா மாற்றி கொடுக்குறேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். காசு பணத்துக்காக வாழ்கிறவங்க சில நாட்கள் மட்டும்தான் உனக்கு ஞாபகத்தில் இருப்பாங்க. ஆனால் உண்மையாக நேர்மையாக வாழ்பவர்களை எல்லாம் காலம் முழுக்க உன் மனசுல இருந்து அகற்ற முடியாது தானே. நீயே யோசிச்சு பாரு. நல்லா வாழ்ந்தவங்களையும் நல்லது செஞ்சவங்களையும் காசு பணம் உதவி அன்னதானம் செஞ்சவங்களையெல்லாம் இன்னைக்கும் மனிதர்கள் பாராட்டி பேசுவாங்க. ஆனால் வசதியாக செல்வ செழிப்போட வாழ்ந்தவனை எப்பயோ இந்த உலகம் மறந்து போயிருக்கும். நீயும் வசதியோட வாழ்றது மட்டும் பெருசு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யவும் பழகிக்கோ என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நீ அமைதியாக இருந்தீன்னா இந்த உலகமே ஒன்றா சேர்ந்து உன்னை அடிக்கும். அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு ஓடினா இந்த உலகம் அதுக்கப்புறம் உன் பின்னால் ஓடி வரும். அதனால் எப்போதும் எல்லா இடங்கள்லையுமே அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்காத. எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதுல நீ கவனமாக தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு பிடிக்காது வேணாம்னு உன் வாயாலேயே இந்த உலகம் சொல்ல வைக்கும். வேணாம்னு சொன்ன விஷயத்த உனக்கு வேணும்னு அடம்பிடிச்சு கேட்குற அளவுக்கும் சூழ்நிலைகள் உன்னை மாற்றி அமைக்கும். எல்லாமே ஒரு அனுபவம் தான். எது வேணான்னு சொன்னியோ அதை வேணும்னு கேட்ப. எதை வேணும்னு அடம்பிடிச்சியோ அதை வேணவே வேணாம்னு நீ சொல்லி அழுகிற அளவுக்கு வாழ்க்கை உன்னை போட்டு பாடாப்படுத்தும். அத்தனை விஷயங்களும் ஒரு அனுபவங்கள் தான். அத்தனையுமே வாழ்க்கைக்கான பாடங்கள் தான்றத புரிஞ்சு ஏற்றுக்கோ என் செல்லமே. எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்துச்சு. மீளவே முடியாதுன்னு நினச்ச பல விஷயங்களில் இருந்து மீண்டு வந்து தானே இப்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலேயும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். எல்லாத்தையும் மறந்து கடந்து வர தயாராகு. எல்லா மனிதர்களையும் அவங்க செஞ்ச எல்லா விஷ செயல்களையும் யோசித்து மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை கடந்து வந்துங்க நீ நிம்மதியாக வாழ முடியும் அல்லவா. பொறுமையோடு உனக்கான செயல்களை செய்யும் போது கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். வாழ்க்கை பாடங்களை எல்லாம் நீ தேடி போய் கற்றுக்க வேணாம். உன்னை சுற்றி இருக்கவங்களே வாழ்க்கை பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. என்ன கொஞ்சம் வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழும்போது உன்னால் ஜெயிக்க முடியும். உன் எண்ணங்கள் வலிமையாக இருக்கட்டும். நீ தைரியமான துணிச்சலான பிள்ளையாரு. அப்படி இருந்துச்சுன்னா யார் உன் மேலே கற்களை தூவினாலும் அதை பூக்களாக நினச்சி நீ தள்ளி விட்டுறலாம். ஆமென் செல்லமே. எண்ணங்கள் வலிமையோடும் உன் மனசு உறுதியோடும் இருக்கும்போது உனக்கு நடக்காது முடியாதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. இந்த உலகத்தில் எந்த சுயநலமும் இல்லாமல் உனக்காக யோசிக்கிற உன்னை பற்றி யோசிக்கிற மனிதர்களை நீ தேடாதே. தாய் தந்தையை தவிர வேறு யாருமே உனக்காக எதுவும் செய்கிறதுக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. பல பேருக்கு அவங்க ஆசை அவங்க விருப்பம் அவங்க சுயநலம்தான் பெருசாக இருக்குமே தவிர உனக்காக யோசிக்கிறவங்க இந்த உலகத்தில் மிகவும் குறைவு. எப்போதுமே உன்னை குழந்தையாக இருக்கும்போதே பார்த்து பார்த்து வளர்த்த உன் பெற்றோர்களை அவங்க வயசாகும்போது குழந்தையாக நினச்சி அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க தயாராகு. அவங்க பசின்னு சொல்கிறதுக்கு முன்பாகவே அவங்க வந்து கேட்குறதுக்கு முன்பாகவே உன்னுடைய பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்க பழகிக்கோ என் செல்லமே. ஏன்னா வயசாட்டினா அவங்களும் குழந்தைகள் தான்றதை நீ மறந்துட வேண்டாம். உன் அன்புக்கும் உன் நல்ல மனசுக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ வெளியே சிரிச்சாலும் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வருத்தப்படுற வேதனைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாதே என் செல்லமே. யாராவது ஒருத்தருக்கு நீ உதவி செஞ்சு அதன் மூலமாக அவங்க மனசு குளிர்ந்து போனாங்கன்னா அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மகுடமாக இருக்கும். 4 பேர் சந்தோஷப்படுற அளவுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை எப்போதும் செஞ்சுக்கிட்டே இரு. காசு பணம் தான் உதவின்னு கிடையாது. ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கறது அல்லது ஒரு சிறு துணி அல்லது காலில் கால் சுடும்போது அல்லது காலில் நடந்து போகிறதுக்கு ஒரு சின்ன காலணின்னு ஏதோ ஒன்று இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய். அதே போல் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு உன்னை நீயே தயார்படுத்திக்கோ. எல்லா நேரங்கள்லையும்
நீ எதிர்பார்க்குறதே உன் வாழ்க்கையில் நடக்காது. சில சமயங்களில் நீ நினச்சதற்கு மாறாக சில விஷயங்கள் நடந்தாலும் கடைசியில் அதன் முடிவாக நீ நினச்சதையே நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். சில விஷயங்கள் திடீர்னு நீ எதிர்பாராத விதமாக அதிரடியாக பல மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக உனக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். எது வந்தாலும் அதை ஏற்றுக்கோ, எது போனாலும் அதை விட்டுடு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும்.